பயப்படாதீங்கடா, அது வெறும் காத்துதான். போய் ஜன்னலை சாத்திட்டு வாங்க. போங்கடா போங்க. காத்து ரொம்ப பலமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க போக மாட்டோம் குருதேவா. ஏன்டா நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்துறீங்க? நான் தான் இருக்கல. போய் ஜன்னலை சாத்திட்டு வாங்க. போங்க போங்கடா போங்க. நான் உங்களையே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுவும் ஆகாது. போங்கடா. வேண்டாம் குருவே, எங்களை அனுப்பாதீங்க. போங்கடா. போங்கடா. குருஜி வேண்டாம். பாத்தீங்களா, ஒண்ணு நடக்கல. இந்த கிழவ சொல்றது உண்மைதான் நினைக்கிறேன். வாழ்க்கையிலே முதல் முறையா இந்த புத்தி கேட்ட கிழவ இன்னைக்கு தான் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கா. குரு, குரு, எங்களை காப்பாத்துங்க. என்னென்னமோ சத்தம் வருது குருவே. குருஜி, திடீர்னு எல்லாம் அமைதியாயிடுச்சு. குருவே, இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு புயலுக்கு அப்புறம் வர அமைதி மாதிரி இருக்கு. சந்தேகமே இல்ல, காத்து பலமா இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஆனா நாம இங்க வரதுக்கு முன்னாடி வானம் ரொம்ப தெளிவா இருந்தது. மேகமூட்டமே இல்ல. மழை பெய்யறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. ஐயோ டே, இத கிழவ கண்டதையும் உளறி சமாளிச்சுக்கிட்டு இருக்காட்டா. நாம எப்படியாவது தப்பிக்கணும். சத்தம் குருஜி, எங்க இருக்கிற சத்தம் வந்துச்சு? கேட்க ரொம்ப பயமா இருக்கு. காக்க காக்க கடகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க. சரி சரி, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. கனிமணி, கொஞ்சம் பின்னாடி போங்கடா. அலமாரிக்கு பின்னாடி யாரும் மறைஞ்சிருக்காங்க. அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியல. போய் பாருங்கடா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாம போங்கடா. நான் தான் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. தைரியமா போய் பாருங்க. போங்கடா, போய் பாருங்க. போங்க 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 போங்கடா. அண்ணா, குருஜி, இதுக்கு பின்னாடி யாருமே இல்லையே. யாரும் இல்லையா? அப்புறம் எப்படி இது தானா நகர்ந்து வருது? ஆஞ்சனையா, ஆபத் பாந்தவா, இந்த அரண்மனையில இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு போயிடும். அது கருப்பு காக்கா குருதேவா. அது அந்த கெட்ட ஆவியோட கூட்டாளி நினைக்கிறேன். இது பிசாசோட காக்கா தான் குருதேவா. வாங்கடா வாங்கடா, வந்துருங்கடா. மணி விடியறதுக்குள்ள இங்க இருந்தா நம்ம செத்துருவோம். முதல்ல இங்க இருந்து ஓடிடலாமா? டேய் டேய் டேய், எங்கடா போனீங்க? இங்க வாங்கடா, என் பக்கத்துல வாங்கடா. டேய் ஓடு ஓடு, திரும்பி பார்க்காத. தர தர, சீக்கிரம். இந்த நாய் மறுபடியும் ஏன் ஊழ விடுது? படுத்து தூங்கலாமா? நாய்ங்க என்ன ஊழ விடதா தெரியும். தூக்குங்க தூக்குங்க. எதை தூக்கணுங்கிற? உங்களை யாராவது தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும். நீங்களும் ஒழுங்கா தூங்காம எங்களையும் தூங்க விட மாட்டீங்க. என்னம்மா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு தடவை தூக்கத்தை கெடுத்தீங்கன்னா உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் குளியல் அறையில போட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த இருட்டான இடத்துல உட்காந்து நாய் ஊழறத சந்தோஷமா கேட்டுட்டு இருங்க. இல்ல 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 இல்ல, நான் இனிமே உங்க தூக்கத்தை கெடுக்க மாட்டேன். நான் அமைதியா இருக்கேன், அமைதியா இருக்கேன். மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க. இங்கே படுத்துக்கோங்க. சரி. ஐயோ ராமா. என்ன இருந்தாலும் புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுறது தப்பு இல்லையா? ஐயோ, நான் ஒன்னும் உங்க பேரை கூப்பிடல, அந்த கடவுளோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன் அப்படி சிரிக்கிறீங்க? இப்ப நான் எதுக்கு தெரியுமா சிரிச்சேன்? நாய் ஊழ விட்டாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா அங்க ஆச்சாரியார் பேய நேரடியா சந்திக்க போயிருக்காரு. அவரு நிலைமை என்ன ஆச்சோ தெரியல. அத பத்தி நீ அரண்மனையில யோசிச்சு பாலு. இப்ப தயவு செஞ்சு என்ன தூங்க விடலையா? சரி சரி, தூங்கு.
நாளைக்கு காலையில அவர் அரண்மனைக்கு வருவாருன்னு எனக்கு தோணல. ஐயோ ராமா, ஆ? ஒருவேளை அவருக்கு நடக்க கூடாது ஏதாவது நடந்துச்சுன்னா? அபசகுணமா பேசாத. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. அரண்மனையில அவரை பயமுறுத்தி துரத்தி விடுறதுக்கு பேய் தான் வரணும்னு இல்ல, ஒரு சின்ன காக்கா போதும். நீ இன்னுமா போகல? போயிடு. கத்துனது போதும், போயிடு. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். போயிடு, போயிடு, தயவு செஞ்சு போயிடு. போ, திமிரு பிடிச்ச காக்காவே. தொண்டை கிழிய ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? இப்ப என்ன சாவடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கியா? அமைதியா நம்ம வந்துட்டோம். மணி, அரிசி போய் சாப்பாடு அங்க இருக்கு பாத்தியா? அந்த கிழவன் நம்மளுக்கு இந்த மாதிரி சாப்பாட்டை போட்டதே கிடையாது. கிழவனோட இந்த ஆவி எவ்வளவோ பரவாயில்ல. கிழவன் வந்து இந்த சாப்பாட்டுக்கு முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கலாம். உட்காரு உட்காரு. வா, 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 வா. வாசனையா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எங்க? மணி, உனக்கு என்னாச்சு? எதுக்காக என் சாப்பாடு அங்க தள்ளி விட்டேன்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் ஏன் தட்டு தள்ளி விடுறேன்? நான் நல்லா ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா சாப்பிடு. டேய், அங்க பாரு, அந்த சாப்பாடு தட்டு தானா நகர்ந்து போகுது. மகனே, அது தானாதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த தட்டு மேல நமக்கு 2 பேருக்கு உரிமை இருக்கு. அதை விடக்கூடாது, சாப்பிடணும். இரு இரு இரு. சாப்பிடு சாப்பிடு. கணி கணி. மணி, கீழே இருக்கிற இந்த போர்வை கூட நம்ம சுவையான சாப்பாட்டு மேல கண்டு வச்சிடுச்சுடா. இந்த சாப்பாட்டு மேல நமக்கு 2 பேருக்கு தான் உரிமை இருக்கு. இல்ல அதை விடக்கூடாது. தள்ளிவிடு தள்ளிவிடு. போ, போ. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? இப்ப அதால நம்மள எதுவுமே செய்ய முடியாது. இங்க உட்காந்து நிம்மதியா சாப்பிடலாம். சுவையான சாப்பாடு சாப்பிடு. அந்த பக்கம் பாரு. அறிவு கட்ட காக்கா, இது வேற திறக்க மாட்டேங்குதே. குருதேவா, இவ்வளவு நேரம் நீங்க உயிரோடவா இருந்தீங்க? நிரணிங்க. இந்த தாத்தாச்சாரியார தீண்டக்கூடிய அளவுக்கு தைரியம் உலகத்திலையும் எந்த ஒரு ஆவிக்கும் கிடையாதுடா. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். இப்போ நான் உடல் அளவுல என்ன இன்னும் சக்தி வாய்ந்தவனா தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன்டா. குருஜி, அற்பர்களே, உங்கள மாதிரி ஆட்களுக்கு இப்படிப்பட்ட யோசனை தான் வரும். நிம்மதியா அந்த கட்டில் மேல உட்காராம தரையில உட்கார்ந்துருக்கீங்களடா. குருஜி, உங்கள மாதிரி மகாநாணிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இடத்துல உட்காரத்துக்கு அருகதை எங்களை இருக்கு. மாதிரி அல்பமானவங்களுக்கு அதுல உட்கார அருகதை எங்க இருக்கு? நீங்களே போய் அந்த அருமையான கட்டில்ல நிம்மதியா உட்காருங்க குருஜி. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் உட்காரதான் போறேன். எந்த நேரத்துல நான் இந்த இடத்துக்குள்ள வந்தேனோ அப்போத்துல இருந்து உட்கார இடமே கிடைக்கல. பாத்து குருஜி. கொஞ்சம் கவனமா இருங்க.
ஆஹா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா? ஆ. ஆஹா. அப்பப்பா. குருஜி பெருசா எதுவும் அடிபட்டு புகமையில குறிச்சு இன்னுமா உங்களுக்கு விஷயம் புரியல? இது அந்த ஆவியோட வேலைதான். ஆ. டேய் என் அன்பான சிஷ்யர்களே, இங்க வாங்கடா. வந்து என் பக்கத்துல உட்காந்து ஓய்வெடுங்கடா. இல்ல குருஜி, கொஞ்சம் இல்ல, நீங்களே முழுசா ஓய்வு எடுத்துக்கங்க. நாங்க அந்த கட்டளை விட்டு எவ்வளவு தூரமா இருக்குமோ அந்த அளவுக்கு எங்க உசுருக்கு நல்லது குருஜி. நீங்க மட்டும் நிம்மதியா உட்காருங்க. புடிங்கடா புடிங்கடா. நிறுத்துங்கடா. தலை சுத்துதுடா, நிறுத்துங்கடா. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? கனிமணி, என்ன யாராவது வெளியே எடுங்கடா. இல்ல குருதேவா, எங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்கடா. அது மட்டும் எங்களால முடியாது குருஜி. இல்ல குரு தாத்தாச்சாரியார், வாழ்க. குரு தாத்தாச்சாரியார். அம்மா. குருஜி குருஜி, இந்த நேரத்துல யார் இந்த சலங்க சத்தத்தை எழுப்புறாங்கன்னு தெரியலையே. டேய் முட்டாளுங்களா, இது ஒண்ணும் சலங்க சத்தம் கிடையாது. இது ஏதோ விசித்திரமான சத்தம் மாதிரி எனக்கு தோணுது. சரியா சொன்னீங்க. சத்தம் எங்க உங்களை இருந்து விட வருது? சலங்க சத்தத்தை யார் அதிகமா ரசிச்சு கேட்டிருக்க முடியும்? இந்த சத்தம் எப்பலாம் வருதோ அப்போலாம் பேய் வருதுன்னு சொல்லுவாங்க. வந்துருச்சு குருஜி. வா போயிடலாம், வா போயிடலாம், வா 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 வா. வந்துரு வந்துரு சீக்கிரம். என்ன விஷயம் ராமா? இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா பட்டு, இல்லையா பின்ன இன்னைக்கு அரசவைக்கு தான் ஆச்சாரியார் வரமாட்டாரு. என்ன பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கு அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. தொல்லையே இல்லாம நிம்மதியா இருப்பேன். கேட்க நல்லதா இருக்கு, ஆனா இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். உன்னோட சேர்ந்து இனிமே எனக்கும் தொல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லனா அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு எதிர ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்கான். என்னங்க, ம், தயிர் சக்கரை சாப்பிட்டு போங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சாரதா, இனிமே இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. ஏன்னா என்னோட எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனிமே எனக்கு எந்த இடைஞ்சலுமே இருக்காதுன்னு என் உள் மனசே என்கிட்ட சொல்லுது. ஐயோ, சந்தோஷம் பொங்குதே. மகாராஜா, மகாராஜா. என்னாச்சு கனிமணி, ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்கீங்க? குருதேவர் எங்க? அரண்மனையில இருந்து திரும்ப வரலையா? மகாராஜா, அங்க நடந்தத உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நம்மளுடைய மதிப்புக்குரிய பெரிய ஞானியான குரு தாத்தாச்சாரியார் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரா? அந்த ஆத்மாவை பார்த்து பயந்து நம்ம குருதேவர் ஊரை விட்டு ஓடி போயிட்டார். மகாராஜா, இல்ல மகாராஜா, அவர் இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிட்டார் எங்க குருஜி. வாய மூடுங்க. இந்த மாதிரி அபசகுணமா பேசாதீங்க. என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, அந்த அரண்மனையில உண்மையிலேயே மிக கொடுமையான ஒரு பேய் கூடி இருக்கு. நாங்க 2 பேரும் 4 கண்ணால பார்த்தோம் மகாராஜா. ஆமா மகாராஜா, நிச்சயமா அந்த பேய் தான் நம்மளுடைய குருதேவரை ஒரு சுவையான உணவா நினைச்சு ஆசை தீராது சாப்பிட்டுருச்சு மகாராஜா. ஆமா, மகாராஜா. போதும், நிறுத்துங்க.
ரொம்ப பேசிட்டீங்க. காவல் அதிகாரி, உத்தரவு பிரபு. நீங்க இப்பவே இந்த கடமை அந்த அரண்மனைக்கு போய் நம்ம குருதேவரை கையோட கூட்டிட்டு வாங்க. மகாராஜா, நான் எப்படி ஜலதோஷம் பிடிச்சாலே இவர் ஆவியை பிடிக்க முடியாது. நெஜ ஆவி எதிர்த்து ஜெயிக்க போறாரா? என்ன விஷயம் பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, நீ ஏதோ சொல்ல வந்த போல இருக்கு. ஆமா. மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம காவல் அதிகாரி இருக்காரே, இவர் ஒரு பயந்தாங்கோலி. அதாவது பயத்தை வெல்லக்கூடியவர். இருந்தாலும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆவியை எதிர்க்க இவர் அனுப்புறது சரியா வரும்னு தோணல. பொருத்தமானவர் இல்ல. பாவம், நீங்களே பாருங்க மகாராஜா, பேய்னு சொன்னதுக்கே இவர் முகத்துல பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காரு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உன்னுடைய கருத்தை ஏத்துக்கிறேன். நீ இங்க இருக்கும் போது வேற யாரையோ அங்க அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? நீயே அந்த அரண்மனைக்கு நேரடியா போய் நம்ம குரு தாத்தாச்சாரியரை கையோட கூட்டிட்டு வா. நானா மகாராஜா? ஆமாம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீதான். நீ ஏற்கனவே பல பிரச்சனைகள்ல நம்ம குரு தாத்தாச்சாரியாருக்கு உதவி இருக்க. இந்த உறவு நீடிக்கணும்னு நான் விரும்புறேன். அதனால இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம நாட்டுல நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ தீர்வை கண்டுபிடிச்சா மாதிரியே இதுக்கும் கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா கண்டுபிடிப்பல்ல? ராமா, நீ எதுக்காக வாயை அனாவசியமா நீ திறந்த? இப்ப உன்னோட சேர்ந்து என்னையும் நல்லா மாட்டி விட்டுட்டியே. லாமா, என்ன? கொஞ்சம் பொறுமையா கூப்பிட கூடாதா? நான் பயந்தே போயிட்டேன். எடுங்க எடுங்க. எதை எடுக்கணுங்கிற? இங்க இருக்கிற ஜலத்தை எடுத்து சத்தியம் பண்ணுங்க, நீங்க அந்த அரண்மனைக்கு போக மாட்டீங்கன்னு. நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும் சாரதா. நீங்க எதுக்காக போனோம்? அம்மா, நீங்களும் சொல்லுங்கம்மா. அந்த தாத்தாச்சாரியார் உங்களை சும்மா இருக்க விடாம ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பாரு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அரசவையில அவர் உங்களை அவமானப்படுத்திட்டே இருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சு அவரோட உயிரை காப்பாத்த நீங்க உங்களோட உயிரை பணைய வைக்க போறீங்களா? வேற வழி இல்ல சாரதா, மகாராஜாவோட உத்தரவுல. அது எங்களுக்கும் தெரியும். ஆனா இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். உங்களுக்கு இருக்கிற புத்தி கூர்மையால உங்களால முடியாத விஷயத்தை நீங்க சுலபமா தட்டி கழிச்சிருக்கலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆச்சாரியாரை காப்பாத்துறது என்னோட கடமை சாரதா. அவர் தப்பானவர் தான், இருந்தாலும் மனுஷன் தானே. மனுஷனுக்கு மனுஷன் உதவ வேண்டிய நேரத்துல உதவாம தப்பிச்சு ஓடுறதுக்கு அம்மன் எனக்கு அருள் கொடுத்திருக்காங்க சொல்லு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல ஆச்சாரியாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அரசருக்கு என்ன பதில் சொல்றது? லாமா, ஒரு வேளை அந்த அரண்மனையில நீ பேய் பார்த்தலாம். டேய், வாயிலே போடு, வாய மூடு. இந்த பேய் பிசாசு பூதம் இப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வெறும் நம்ம கற்பனை தான். அந்த மோசமான தாத்தாச்சாரியார் யார வேணா எப்ப வேணா முட்டாளாக்கிடுவாரு. அவராலேயே திரும்பி வர முடியல அப்படின்னா நிச்சயமா பேய் தான் அவர் ஏதாவது பண்ணிருக்கணும். நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். நீங்க தான் என்னோட சுவாமி, நீங்க தான் என்னோட உயிர், எனக்கு எல்லாமே நீங்க தான். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? சாரதா, உனக்கு ரொம்ப கவலையா இருக்குல்ல? அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணலாமே. நீ அரண்மனை வரைக்கும் கூட வரியா? நான் எதுக்கு அங்க வரணும்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நானும் அங்க வர மாட்டேன், நீங்களும் அங்க போக கூடாது. புரிஞ்சிருச்சு. உங்க எல்லாரோட உண்மையான சுயரூபம் எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் பயம், அதான் வர மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, போகட்டும். நான் தனியாவே அங்க போய்க்கிறேன். அம்மா தாயே, அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோ. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் பயப்படவே வேண்டாமா. ஏன்னா இவங்க உங்க கூட வரேன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு பயங்கரமான பிசாச நேர்ல பாத்திருக்காங்களாம். இந்த ஆவி கீவில இவங்கள என்ன செஞ்சிட போதான். அம்மா தாயே, உன்னோட கருணையே கருணையம்மா, கருணையே கருணை. ஆஹா, இல்லம்மா, நான் உனக்கு மட்டும்தான் நன்றி சொல்றேன். இந்த உலகத்திலே நீ சிறந்தாமான்னு இன்னைக்கு நீயே எல்லாருக்கும் நிரூபிச்சிட்டம்மா. இப்போ எனக்கு அந்த அரண்மனையில இருந்து உயிரோட வர முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு இல்ல? அம்மா,
அந்த அரண்மனையில என் கூடவே இருக்கணும்னு. சரி, சாரதா எங்கேயாவது பாத்தீங்களா? அவளை எங்கேயுமே காணுமே. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளோ? அம்மா 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 நெல்லுமா. அம்மா அம்மா. சாரதா, 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கணும்? இது உடனே எடுத்துக்கங்க. என்ன இருக்கு இதுல? சாப்பாடு இருக்கு. அரண்மனையில பசி எடுத்தா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு? நம்ம 4 பேருக்கு. ஆனா நீங்க 2 பேரும் இங்க தானே இருக்க போறேன். நீங்க இல்ல, எங்களால வீட்ல இருக்க முடியாது. தனியா இருந்தா பயமா இருக்கும். தனியா இருந்தா தானே பயமா இருக்கும். கூட குண்டப்பா இருப்பான்ல. இவன் தான் சின்ன பையனாச்சே. இவன் கூட இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். சின்ன பயலா? இவன் பெரிய மனுஷனாயி ரொம்ப நாள் ஆச்சு. பெரிய மனுஷங்க தனியா இருக்க முடியும். தனியா இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும். என்ன குண்டப்பா? நீ எது பேசாதலாமா? இந்த விஷயத்துல என்ன தடுக்காத. சரி 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 சரி, கூட வா. ஆனா அங்க வந்து சேட்டை எதுவும் பண்ண கூடாது, சரியா? என்ன பார்த்தா சேட்டை பண்ணல மாதிரி தெரியுதா? பேய் எல்லாம் இழுக்கும் போது என்னால எப்படி சேட்டை பண்ண முடியும்? அது எத்தனை தடவை தான் சொல்லி புரிய வைக்கிறது? பேய் பிசாசுன்னு ஒண்ணுமே கிடையாது. அங்க போனா புலியுலாமா? இவ்ளோ அருமையான அரண்மனை. இத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒல்லுக்கு வல்லாமலி இழுக்கலாமா? எனக்கும் தான் குண்டப்பா. கொஞ்ச நேரம் அடக்கிக்கோ. அதான் கதவு திறக்கலல. வாங்க திரும்பி போயிடலாம். அம்மா வாங்க போயிடலாம். அம்மா அம்மா அம்மா, எதுக்குமா சிரமப்படுற? காவல் அதிகாரி யாரையாவது இருந்தா கூப்பிடலாம். அவங்க திறப்பாங்க, சரியா? திறப்பாங்க. வந்துருங்க, திரும்பி பார்க்காம வந்துருங்க. அம்மா. யாரு திறந்தது? அம்மா நீ போம்மா. நீ முதல்ல போ. உண்டப்பா. ஐயோ, எங்க பார்த்தாலும் இருட்டாவே இருக்கே. ஏய் கெட்ட ஆவியே, பாத்தியா யார் வந்திருக்கோன்னு? உன் ஆட்டோ எல்லாம் இன்னியோட முடிய போகுது. எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? வா வெளியே. சாரதா, சும்மா இரு, சும்மா. ஆவியே, கெட்ட ஆவின்னு நான் சொல்லல, அம்மா தான் சொன்னாங்க. விஷயம் என்னன்னா, அம்மா என்ன சைகைல காட்டுறாங்களோ அதை நான் பேசி காட்டுவேன், அவ்வளவுதான். இங்க யாரும் இல்ல, வாங்க நம்மள போயிடலாம். ஆமா, நான் கூட இதத்தான் சொல்ல வந்தேன். இங்க யாருமே இல்ல. வாமா, நம்ம போயிடலாம். வாமா. ஏய் கெட்ட ஆவியே, ஏன் உன் இஷ்டத்துக்கு கதவை மூடி திறந்து கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்க? தைரியம் இருந்தா என் முன்னாடி வா. அம்மா, இப்படி வந்துருமா? பழிச்சு சொன்னேன், இல்ல இடத்துக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? நான் இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். எனக்கு அழுகழுகையா வருது. எனக்கு கூட அழுகையா வருது. ஆனா என்ன பண்றது? ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க பாக்குறேம்மா, முடியல. தூக்கிக்கோங்க. இந்த மாதிரி நேரத்துலயாவது புரியுற மாதிரி பேசுறாளா? புரியுற மாதிரி பேசி தொலைய. வேட்டிய தூக்கிக்கோங்க, அப்பதான் ஓட வசதியா இருக்கும். சரியாதான் சொல்றா. இப்போ நானும் அந்த ஆவியான ஒரு கை பாத்துடுறேன். ஆஹா, பிரமாதம். எங்க அம்மா சரியான சூரப்புலி. கதவு தானா திறக்குது, தானா மூடுது. கீழே மேலன்னு வீட்டுல எல்லா இடத்துலயுமே கதவு டப்பு டப்புன்னு அடிக்குதுமா. இதெல்லாம் பார்த்துமா இப்படி பேசுற?
அடியே துஷ்ட காக்காவே, நீ அங்கே நில்லு, இன்னொரு வழி பாத்துடு. எங்க எங்க போயிட்டு இருக்க நீ? இங்க இருக்கிற எதையுமே நீ தொடக்கூடாது, சொல்றது கேளு. லாமா ரொம்ப களைச்சு போயிருக்கோம், எனக்கு பசிக்குது. கண்ணுக்கு முன்னாடி அறுசுவை உணவு வச்சிருக்காங்க. வேணாம், சொன்னா கேளு. லாமா, இந்த அதிரசம் ரொம்ப நல்லா இருக்கு, நீ வந்து சாப்பிடு. என்ன சொல்ற? இது சாப்பிடுற நேரமா? என்ன லாமா, கத்தி கத்தி களைச்சு போயிட்டல, தெம்பு வேணாமா? லாமா, இந்த அறுசுவை உணவு ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, குண்டப்பா, அங்க பாரு, தட்ட பாரு. எங்க? இங்கதான் இருக்கா? குண்டப்பா, தட்டுல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏதோ சோத்தையே பார்க்காத மாதிரி எல்லாம் சாப்பிடுற. இந்த வீட்ல என்னமோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. லாமா, இந்த லட்டு சாப்பிடு, இப்ப விட்டா கலைக்காது, அடேய். நானே காலி பண்ணிடுவேன். குண்டப்பா சொல்றது கேளு. ஆஹா, அச்சச்சோ, வேண்டான்னு சொன்ன கேட்டியா? இங்க என்ன நடக்குது பாரு. காக்கா, இன்னைக்கு உன்னோட சாவு என்னோட இந்த தடியில தான் எழுதப்பட்டிருக்கு. சரி வா போலாம். போய் அந்த 2 மகாவீரர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் வா. ஆமாமா, எனக்கும் ரொம்ப கவலையாவே இருக்கு. வாங்க வாங்க போய் பார்க்கலாம். அம்மா, அப்படியா? நீங்க 2 பேரும் இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? அட, வயிறு நிறைய கொட்டிக்கிற வேலை வரையா? இவன் மட்டும்தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ, போய் தேடி அந்த தாத்தாச்சாரியார் எங்க இருக்கான்னு பாரு. இல்ல இல்ல இல்ல, நான் உங்க யாரையும் விட்டுட்டு போக மாட்டேன். அந்த கெட்ட ஆவி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்குல்ல, நான் இங்கதான் இருப்பேன். கெட்ட ஆவின்ல எதுவும் கிடையாது. என்னது? அப்புறம் இந்த லட்ட இவங்க தான் சாப்பிடுவாங்களாம். குண்டப்பா மாதிரி பயந்தவங்க எல்லாம் சாப்பிட கூடாதான். லட்டு போச்சு. அம்மா, டேய். அம்மா, ஒரு 2 லட்டு அவருக்கும் கொடுக்கலாமே. நானும் ஒரு பயந்தவங்களுக்கு சாதகமா பேசுறேன்னு என்னையும் அவர் கூட போய் நிக்க சொல்றீங்களா? பாத்தீங்களா, உங்களால என்னையும் அவங்க விரட்டி விட்டுட்டாங்க. சாரதா, இதுல ஒரு நல்லதும் நடந்திருக்கு. திடீர்னு இந்த மொத்த இடமும் எவ்வளவு அமைதியா மாறிடுச்சுல. அம்மா, ஐயோ, அம்மாவை பேய் வெளுத்து வாங்குதே. காப்பாத்துக்க, காப்பாத்துக்க. அந்த போறேன். ஐயோ, குண்டப்பாவையும் காப்பாத்துங்க. குண்டப்பா, குண்டப்பா, குண்டப்பா. ஐயோ அம்மா, இதுக்குதான் சொன்னேன். லாமா, என்ன காப்பாத்து. ராமா, ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க போறதா இல்ல அங்க போறதா தெரியல. ஷர்தா, நீ ஒண்ணு பண்ணு. நீ போய் அம்மாக்கு உதவி பண்ணு, நான் குண்டப்பாக்கு உதவி பண்றேன். நீ போ போ போ. குண்டப்பா, குண்டப்பா, இரு, நான் உதவி பண்றேன். எழுந்து வெளியே வா. வாடா. வா வா வா, ஓடியா ஓடியா. அம்மா, அம்மா. அம்மா, அம்மா, எப்படின்னு தெரியலையே, சுத்துதே. தங்கத்துக்கு கூட மோசமா இருக்கே. அம்மா, அம்மா. அச்சச்சோ, அம்மா, இதுக்குதான் சொன்ன கேட்டியம்மா. அம்மா, எழுந்துலுங்க. அம்மா, அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுமா. இந்த இடத்துல ஏதோ ஒரு கெட்ட ஆவி சுத்திக்கிட்டு இருக்குமா. அது நம்மள சும்மா விட போறது இல்ல. நாம இங்க இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்ல. இப்பவே இந்த இடத்தை விட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க.
அம்மா 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 ஓ ஐயோ அப்ப இத மன்னிச்சுக்கோங்க ஏதோ தெரியாம உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இனிமே இங்க வரவே மாட்டேன். ஏதோ மழைக்கு தான் போதுங்கிறத நினைச்சு இங்க வந்துட்டோங்க. வேற எதுக்கும் இங்க வரல. அப்புறம் இங்க பண்டிதர் தாத்தாச்சாரியார் வந்ததை பாத்தீங்களா? அவரு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா மன்னிக்கணும் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டேன். மகாராஜா கட்டளை போட்டாருன்னு தான் வந்தேன். ஒரு நிமிஷம் கொடுத்து பாருங்க, ஓடிடுறேன். அம்மா தாயை காப்பாத்து. இல்ல அக்கா பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். மகாராஜா, நமக்கு இப்பதான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னும் அவர் வீட்டுக்கு போய் சேரலையாம். அவரோட வீடு முழுக்க துக்கத்துல மூழ்கி இருக்கு. மகாராஜா, இப்ப வந்து நாங்க சொல்றது உண்மைன்னு நம்புங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணனும் எங்க குருஜி கிட்ட போய் சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. கூடிய சீக்கிரமே பண்டிதன் ராமகிருஷ்ணன் குருதேவரை தான் கூட கூட்டிக்கிட்டு இங்க வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணனோட எங்க குருஜியோட ஆவி மட்டும் தான் கூட வர முடியும்னு நினைக்கிறேன். அவரால முடியாது. நீங்க ஏன் இப்படி ஆவி. நீ பண்டிதன் ராமகிருஷ்ணன் தானே? ஆமா மகாராஜா, அடியே நானே தான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னை இப்படி நேர்ல பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வார்த்தைகளால சொல்ல முடியாது. மிகப்பெரிய பாரம் ஒண்ணு இறங்கிட்ட மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. அந்த அரண்மனையில தனி ஆளா ஒரு ராத்திரிய கழிச்சுட்டு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு. இந்த பேய் ஆத்மா இதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு வந்திருக்கேன். நீ இந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம எனக்கும் கூட ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்க. ஆமா, குருதேவர் தாத்தாச்சாரியாரை காணுமே, அவரு உன் கூட வரலையா? மகாராஜா, ஆச்சாரியார் எங்க இருக்காருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா என்ன அர்த்தம் ராமகிருஷ்ணா? நீ அந்த அரண்மனைக்கு போனியா இல்லையா? போன மகாராஜா, சத்தியமா போனேன். நான் என் குடும்பத்தையே கூட கூட்டிகிட்டு தான் போனேன். அங்க இருக்கிற அந்த பேயை எங்க குடும்பமே பார்த்துச்சு. ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்கிற பண்டிதனை ராமகிருஷ்ணா? நான் ஒண்ணும் உளறல மகாராஜா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். அந்த அரண்மனைக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த பேய் அலைஞ்சுகிட்டு இருக்கு. நேத்து ராத்திரி அந்த பேய் முதுகுல ஒரே அடி வச்சு என்ன மயங்க வச்சிருச்சு. காலையில சுய நினைவு வந்த உடனே உங்ககிட்ட தகவல் சொல்ல ஓடி வந்துட்டேன். ஏதோ பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியத்தால தான் தப்பிச்சுக்கிட்டேன். இல்லன்னா நானும் என் குடும்பமும் நேத்து அந்த பேய்க்கு இரையா இருப்போம். பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ உன்னுடைய குடும்பத்தோடயா போன? நான் உன்னை அந்த அரண்மனைக்கு தனியா தானே போக சொன்னேன். அது ஒரு பெரிய கதை மகாராஜா. உண்மையை சொல்லணும்னா நான் அந்த அரண்மனைக்கு போக கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் என் அம்மா துணையா நான் கூட வரேன்னு சொன்னாங்க. நாங்களும் கிளம்பணும். ஆனா அப்ப திடீர்னு என் மனைவியும் என் நண்பனும் கூட வரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க 4 பேர். பண்டிதனே ராமகிருஷ்ணா, அந்த கதையெல்லாம் நாங்க அப்புறம் கேக்குறோம். நீ அந்த இடத்துல பார்த்த அந்த பேய பத்தி என்கிட்ட சொல்லு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல மகாராஜா, கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். உங்க உத்தரவு நிறைவேற்றணுமேங்கிறதுனால தான் அந்த அரண்மனைக்குள்ளேயே போனேன். அரண்மனையோட வாசல் கதவு இருக்கு பாருங்க, தானாவே திறந்துருக்கு. ஆமா ஆமா, உண்மை. நாங்க போனப்ப கூட கதவு தானாவே திறந்துக்குச்சு. மகாராஜா, இவங்க போகும்போதும் அதே தான் நடந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்னாச்சு பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, அந்த ஆவியை பார்த்த பயத்துல இருந்து என்னால இப்ப வரைக்கும் மீண்டு வரவே முடியல. அதனால ஞாபகப்படுத்தி சொல்லவே கஷ்டமா இருக்கு. அந்த பேய பார்த்த பாதிப்பு எங்களுக்கு கூட இருக்கு. ஆனா ஒரு நாள் போயிட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி இருக்கு. கதவு தானா சாத்துறதுக்கு அப்புறம் ஜன்னல் எல்லாம் படபடன்னு காத்து ஆடி இருக்குமே. அப்புறம் அங்க ஒரு துணி காத்துல பறந்து வந்திருக்குமே. அப்புறம் பிசாசு தனமான ஒரு காக்கா பறந்திருக்கும். ஆமா. அப்புறம் கீழே இருந்த ஒரு போர்வை, அது மேல இருந்த சாப்பாடு தட்டு, அப்புறம் அந்த கட்டில். அதேதான் மகாராஜா, நடந்ததையெல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியல. இப்ப கூட நினைச்ச உடம்பெல்லாம் பதறுது. மகாராஜா, அங்க வாங்கின அடி எனக்கு இன்னும் தலையில வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆமா மகாராஜா, அடி கொஞ்சமான வேகத்திலேயே விழுந்தது. போதும், நிறுத்துங்க எல்லாரும், வாய மூடுங்க. இந்த மாதிரி வீணான பேச்ச கேட்கறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல.
ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய ராஜ்யத்துல இந்த மாதிரி மூட நம்பிக்கையை பரவ நான் விட மாட்டேன். அது நடக்கவும் நடக்காது. இந்த பேய் பூதெல்லாம் வெறும் கதைகள்ல மட்டும்தான் இருக்கும். அம்மா தன்னோட குழந்தைய பயமுறுத்தி தூங்க வைக்கிறதுக்காக சொல்ற கதை. மகாராஜா அது வந்து என்னன்னா நான் பண்டிதர் ராமகிருஷ்ணா, மத்தவங்கள மாதிரி நீங்க பார்த்ததும் பிரம்மையா இருக்கலாம்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? சரி அப்படின்னா கனிமணி சொல்றது என்ன, அவங்க பார்த்ததும் பிரம்மதாங்கிறீங்களா? எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் ஆச்சாரியார் காணாம போன சோகத்துலதான் இப்படி பேசுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. நீங்க சொல்றத ஆமோதிக்கிற மகாமந்திரியாரே, காரணம் அதுவாதான் இருக்கணும். இதெல்லாம் வெறும் மனப்பிரம தான். நாம நம்ம தர்பார்ல இருந்து இன்னொருத்தரை அந்த அரண்மனைக்கு ஒரு ராத்திரி தங்க அனுப்பி வைக்கணும். காவல் அதிகாரி எங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மறைஞ்சிக்க முயற்சி பண்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மகாராஜா, காசு கீழே விழுந்துடுச்சு, அதை எடுக்க போனேன், அவ்வளவுதான். மகாராஜா நீங்க ஏன் நீங்க அந்த அரண்மனைக்கு போக கூடாது? அப்பதான் அதுல இருக்கிற உண்மை உங்களுக்கு என்னன்னு புரியும். இப்ப நீ என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல அரசே. நீ ஏதோ சொன்ன, அது எனக்கு சரியா கேட்கல, மறுபடியும் சொல்லு. அது வந்து நான் சொல்ல வந்த விஷயமே வேற. பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா நீ என்ன துல்வா வம்சத்தோட ரட்சகன், விஜயநகரத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயனுக்கு சவால் விட்டு? இல்ல இல்ல, நான் இந்த சவால முழு மனசோட ஏத்துக்கிறேன். அந்த பேய் இருக்கிற அரண்மனைக்கு நானே நேரடியா போறேன். சரி மகாராஜா, நீங்க போங்க, நீங்க தாராளமா போலாம். என் கூட நீயும் தான் வரப்போற. இப்பதானே அதுகிட்ட பூசை வாங்கிட்டு வரேன். அதான் எனக்கு வேணும். நீ ஏற்கனவே அங்க போயிருக்க, அதனால என் கூட வா. நான் எதுக்கு மகாராஜா? எனக்கு முன்னாடி போனது இவங்க தானே, இவங்கள வேணா கூட்டிட்டு போங்க. எங்க எங்க போனாங்க? கனிமணி மகாராஜா இங்கதான் இருந்தானுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, பேய் இருக்கிறதா நம்பப்படுற அந்த அரண்மனைக்கு நான் போறேன், என் கூட நீயும் வர. உத்தரவு மகாராஜா. இன்னைக்கு ராத்திரி நாம அந்த அரண்மனையில சந்திக்கலாம் அரசே. என்னது ராத்திரியா? ராத்திரி எல்லாம் வேண்டாம். ராத்திரி நேரத்துல இருண்டது எல்லாமே நமக்கு பேயாதான் தெரியும். நாம பகல்லயே போறோம். பகல் 1 மணிக்கு அப்புறம் நீ என்ன தர்பாருக்கு வெளியில சந்திக்கலாம். சரிங்க மகாராஜா. நான் ஆசாசியா பாயசம் பண்ண, அவரும் நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். லாமா, நீ ஏன் எல்லாம் தனியா விட்டுட்டு போயிட்ட? எனக்கு நண்பன் இப்ப யாரு இல்லக்கா. ராமாக்கெல்லாம் எதுவும் ஆயிருக்காது, கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான். நீ கவலைப்படாம இரு. என்னம்மா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? பேய் கூட சண்டை போட்டு யாராவது திரும்பி வந்திருக்காங்களா? திரும்பி வந்தது இல்ல. அம்மா, எனக்கு இந்த உருவத்தை பார்த்தா ராமா மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு என் மனசுல அவர் பதிஞ்சிருக்காரு. உங்க கண்ணுக்கும் இவர் தெரியறாரா? லாமா, என் கண்ணுக்கும் தெரியல. அறிவு குழந்தைங்களா, இது நானே தான். லாமா, செல்ல மகனே, ஏன் திரும்பி வரதுக்கு இவ்ளோ தாமதம் பண்ணிட்ட? என்னோட அன்பான செல்ல கணவர். அம்மா, இது நீங்க தானா? நானே தான் செல்லம். லாமா என் உயிலே, என்னை விட்டு நீ எங்க போயிட்டல? நீ இல்லாம நான் எப்படி தனியா இருப்பேன்? புள்ள பூச்சி பின்னாடி போ, போடா. நண்பனாமே, என்னை விட்டுட்டு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு போகும்போது நண்பன் தெரியலையா உனக்கு? இதுக்கெல்லாம் நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. அப்புறம் நீங்கம்மா சாரதா தேவி என்ன சொல்லுவ? நீங்க தான் என் சுவாமி, நீங்க தான் என் கண் கண்ட தெய்வம், நீங்க தான் எனக்கு உலகம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீ ஓட்டத்தை பார்க்கணுமே. வீராங்கனை கூட அப்படி ஓடி இருக்க மாட்டா. அப்புறம் நீங்க தாயே, உன்னை போல ஒரு தாய் இந்த உலகத்துல உண்டா? என்னென்னமோ வசனம் எல்லாம் பேசிட்டு அந்த கட்டில் கொஞ்சம் ஆட்டம் காட்டுன உடனே பெத்த பையனை கவனிக்காம அந்த ஓட்ட ஓடுற. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நிச்சயம் திரும்பி வந்துருவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்குமா? எது எப்படியோ நீங்க நல்லபடியா திரும்பி வந்துட்டீங்கல்ல. அந்த கெட்ட பேய் உங்களை உயிரோட விட்டுருச்சுல்ல. அவன முறையில தான் வந்திருக்கேன். என்ன பேசுறீங்க நீங்க? இப்போ நீங்க எங்க கூட தானே இருக்கீங்க? கொஞ்சம் இங்க பாரு. தூக்குங்க தூக்குங்க. எதை தூக்கணுங்கற? யாராவது விபூதியை தூக்கிட்டு வந்து இவர் மேல பூசுங்க. அந்த பிசாசு உங்களை என்ன வசியம் பண்ணிருக்குன்னு தெரியல. நாசமா போறவ அவ மட்டும் என் கையில கிடைச்சானா சாவடிச்சிருவேன். முடிஞ்சுதா? சாப்பிட ஏதாவது குடுப்பியாமா? பயங்கரமா பசிக்குது.
சாப்பிட எதுவுமே இல்லையே. என்னது என்ன சொல்ற? நான் உள்ள வரும்போது கூட பாயாசத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்குள்ள காலியாகுமா என்ன? கொண்டு வந்து குடு. அதுவும் காலி ஆயிடுச்சு. என்னது? அப்படின்னா பாயாசம் நீங்க எனக்காக பண்ணலையா? அதுக்காக தான் பண்ணோம். அப்புறம் எங்க போச்சு? அது நானும் குடுப்பாவும் குடிச்சிட்டோம். என்னது? அப்படின்னா நான் திரும்பவும் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க இல்லையா? இல்ல 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 இல்ல, விஷயம் என்னன்னா நாங்க ரொம்ப சோகத்துல இருந்தோம். அது எப்பலாம் சோகத்துல இருக்கோமோ அப்பலாம் பயங்கரமா பசிக்கும். இல்ல குண்டப்பா. மேல சொல்லு மேல சொல்லு. உங்களை விட அந்த பேய மேல்னு தோணுது எனக்கு. அது சுவையான சாப்பாடெல்லாம் பரிமாறிச்சு. நீ ஏன் கவலைப்படுற? கொஞ்சம் இரு, நான் போய் உனக்காக சமைச்சு எடுத்துட்டு வரேன். வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன்னா நான் திரும்பவும் அந்த பேய் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. மறுபடியும் எதுக்கு போகணும்? ஒரு வாட்டி பட்டது உங்களுக்கு பத்தலையா? மகாராஜா உத்தரவு போட்டா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, நான் உங்களை அங்க போக விட மாட்டேன். ஒன்னும் கவலைப்படாத, இந்த முறை மகாராஜாவே கூட வராரு. இன்னொரு தடவை நீங்க எதுக்காக போகணும்? அந்த பேய் உங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? சாரதா, அந்த பேய் கூட ஏதோ எனக்கு உயிர் பிச்சை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய கட்டளையை மீறினா என் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. வணக்கம் மகாராஜா. வாங்களே, நம்ம 2 பேரும் உள்ள போகலாம். இப்போ என் உயிரை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களோடது மகாராஜா. கொஞ்சம் அமைதியா இரு. மகாராஜா, இவங்க எல்லாரும் எதுக்கு? சரிதான் சரிதான், இவங்க எல்லாரும் உங்க பாதுகாப்புக்கா? சரிங்க அரசே, சரிங்க அரசே. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு பாதுகாப்புக்கு என்ன அவசியம் பண்டிதனே ராமகிருஷ்ணா? இங்க பேயா வேஷம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான் பாரு, அவனை கைது செஞ்சு கூட்டிட்டு போறதுக்காக இவங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். சரிங்க அரசே. வாங்க. மகாராஜா, ஒருவேளை இவங்க எல்லாரும் உள்ள வந்தாங்கன்னா அந்த பேய் பயந்து போய் முன்னாடி வரலனா, அதனால நீங்க மட்டும் தனியா உள்ள போனீங்கன்னா? தனியாவா? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாம 2 பேரும் தனியா உள்ள போகலான்னு. நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நாங்க 2 பேரும் தனியா உள்ள போறோம். வா. நீங்க முதல்ல போங்க மகாராஜா. ம். ம். மகாராஜா, நீங்க கதவை திறக்க வேண்டிய அவசியமே இல்ல. கொஞ்ச நேரம் பொறுங்க, வாசல் கதவு தானாவே திறக்கும். கதவு தானா திறக்குமா? ஆமா மகாராஜா, கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, நீங்க பார்க்க தான் போறீங்க. மகாராஜா, இங்க பாருங்களேன். என்ன? எங்க? யாரு? எங்க அந்த பேய்? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே ராமகிருஷ்ணா. மகாராஜா, அந்த வாசல் கதவு பாருங்க. இப்போ அது தானாவே இழுத்து மூடிக்கும். தானாவே இழுத்து முடிக்கும்? ஆமா, பாத்துக்கிட்டே இருங்க. இதோ இப்ப வந்துரும். ஐயோ, கதவு மூடவே இல்லையே ராமகிருஷ்ணா. நேத்து தானாவே மூடிக்கிச்சு மகாராஜா. இப்பதான் வம்பு பண்ணுது. சரி இருக்கட்டும், நான் போய் மூடிட்டு வந்துடுறேன் கதவை. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இரு ராமகிருஷ்ணா. அந்த கதவு திறந்தே இருக்கட்டுமே ராமகிருஷ்ணா. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான் மகாராஜா. மகாராஜா, அந்த ஜன்னலை பாருங்க. கொஞ்ச நேரத்துல அது தானாவே அடிச்சுக்கும். டப்பு 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 டப்புன்னு திறந்து மூடிக்கும். தானாவே திறந்து மூடுமா? அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே ராமகிருஷ்ணா.
தெரியல அரசே, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. நேத்து நடந்ததெல்லாம் இதுதான். மேல பாருங்க அரசே, மேல இருந்து ஒரு காக்கா பறந்து போகும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, இதெல்லாம் உன்னோட பிரமதான். எதுவும் நடக்க போறதில்ல. அந்த கதவும் மூடல, இந்த ஜன்னலும். மகாராஜா, காக்கா அதுவும் பறந்து போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? ஒருவேளை வேற காக்காவா இருக்குமா? நீ பார்த்த அந்த பேய் எங்க ராமகிருஷ்ணா? இங்கதான். ஒருவேளை அந்த கிழவ அவங்க கையில கிடைச்சிருப்பானோ. வாயில நல்ல வார்த்தையே வராதா? அந்த ஆளு கிடைக்கவே கூடாது. என்ன யாரு? எங்க இருந்து வந்துச்சு இந்த சத்தம்? தெரியல மகாராஜா, தெரியல. எனக்கு குழப்பமா இருக்கு. நீ பயப்படாத பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. ஆமா, நீங்க இருக்கீங்கல்ல. ஆமா, சும்மா பயப்படாத. என்ன இப்போ உங்களுக்கே நம்பிக்கை வந்துருச்சுல்ல? இங்க யாரோ இருக்கிற மாதிரி உங்களுக்கே தோணுதுல? சொல்லுங்க. இங்க எந்த பேயும் இல்ல, பூதமும் இல்ல. ஆனா நம்ம குருதேவர் தாத்தாச்சாரியார் எங்க போனாருங்கிறது தான் இப்ப கேள்வி. அந்த பேய் கிட்ட தான் போயிருப்பாரு. இல்ல, அது நானும் கூட அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் மகாராஜா. எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. இங்க எந்த பேயும் இல்ல மகாராஜா. வாழ்த்துக்கள் மகாராஜா. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெற்றிகரமா இந்த வேலையை முடிச்சிட்டோம். இப்ப மக்கள் மனசுல இந்த பேய்ங்கிற பயம் நிரந்தரமா போயிடும். நானும் நீயும் சேர்ந்துனா என்ன அர்த்தம்? பண்டிதனே ராமகிருஷ்ணா, இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சது நானு. யாரு? நீங்க தான் மகாராஜா. நீங்க மட்டும்தான். ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் முடிவடையல. நம்ம குரு தாத்தாச்சாரியர் கிடைக்கிற வரைக்கும் நீ செய்ய வேண்டிய வேலை முடிவடையாது. என்னாச்சு மகாராஜா? எங்க குருதேவர் கிடைச்சாரா இல்லையா? கடவுளே, எங்க குரு ஒரு ஆன்மா சாந்தி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யுங்க. அவர் ஆன்மா எங்க இருந்தாலும் சரி, அது சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணுங்க. 2 பேரும் வாயை மூடுங்க. குருதேவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா, இது இப்ப உன்னுடைய பொறுப்பு தான். நீ குருதேவர் தாத்தாச்சாரியரை நல்லபடியா மறுபடியும் தர்பாருக்கு கூட்டிட்டு வரணும். ஆனா மகாராஜா, இந்த வேலையை நான் தனியா எப்படி செய்ய முடியும்? நீ தனியா செய்ய வேண்டாம். குருதேவர் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் கனியும் மணியும் உன் கூடவே இருப்பாங்க. குருதேவரை பத்தி இவங்க 2 பேருக்கும் தானே நல்லா தெரியும். இவங்க 2 பேரும் உன் கூட இருந்தா உனக்கு உதவியா இருக்கும். உங்க உத்தரவுப்படி ஆகட்டும் மகாராஜா. நான் வரேன். என்னாச்சு பண்டிதரே? கடவுள் கிருபையால நீங்க அந்த பேயை பிடிச்சிட்டீங்களா? வேணும்னா நீயே போய் பிடிச்சுக்கோயா. கடவுள் கிருபையாம்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. எந்த துர்முகூர்த்தத்துல நான் இந்த அரண்மனையை வாங்கினோ எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் கங்கராவ், சொல்லுங்க. நீங்க இந்த அரண்மனையை யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? சில மாசங்களுக்கு முன்னாடி ரமண குடும்பத்துக்கிட்ட இருந்து வாங்கினேன், கடவுள் கிருபையால. ரமணாவா? ஆமா. ரமணா? ஆமா. ஒருவேளை நீங்க அந்த ஜமீன்தார் வெங்கட்ரமணன் சொல்றீங்களா? ஆமா, நான் அவரை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற ஆளு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப பெரிய பணக்காரரா இருந்தவரு. அவர் கூட ஏமாத்தி இந்த கிழவன் நிறைய பணம் பிடிக்கிறதா தெரியுமா? அவரவே இந்த அரண்மனையை உங்களுக்கு கொடுத்தாரா என்ன? இல்ல பாவம், அவரு காலமானதுக்கு அப்புறம் அவரோட 3 பசங்களும் அவரோட மனைவியும் அவர் வாங்கின கடனுக்கு பதிலா இந்த அரண்மனையை எனக்கு கொடுத்துட்டாங்க, கடவுள் கிருபையால. கடனுக்கு பதிலா கொடுத்தாங்க? வெங்கட்ரமணா அவர்கள் எந்த அளவுக்கு தான குணம் படைச்சவர்னா, மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு செஞ்சு அவரே ஒரு நாள் ஏழை ஆயிட்டாரு. அதனாலதான் அவர் என்கிட்ட இருந்து பணத்தை கடனா வாங்கினாரு. அவரால் அதை திருப்பி அடைக்கவே முடியல. அவர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த அரண்மனையை ஏன் தலையில கட்டிட்டாங்க, கடவுள் கிருபையால. அவரோட குடும்பம் இப்போ எங்க இருக்குன்னு உங்களுக்கு தகவல் தெரியுமா? அவங்க இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க. ஒரு கிராமத்துல ஒரு தர்மசத்திரத்தை நடத்திக்கிட்டு அவங்க குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, கடவுள் கிருபையால. நான் அவங்கள சந்திச்சாகணுமே. அங்க போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு ஏதாவது தெரியுமா? குதிரையில போனாலே 2 நாள் ஆயிடும் பண்டிதரே. 2 நாள் ஆகுமா? ஆமா. அங்க சீக்கிரமா போய் சேர்றதுக்கு குறுக்கு வழி ஏதாவது இருக்கா? அங்க போறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அந்த வழியா போனா அரை நாள்ல போய் சேர்ந்துடலாம். ஆனா அதுக்காக நீங்க ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்கும் பண்டிதரே. பரவாயில்ல, அந்த நதியை கடந்தே கூட போயிடுறேன். ஆனா பண்டிதரே, அந்த நதியில நிறைய முதலைகள் இருக்கே.
அதோட வானிலையும் இப்ப சரியா இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு பண்டிதரே, ஜாக்கிரதையா இருக்கணும். வேணாம். உங்க இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா நான் அந்த ஊருக்கு குதிரையிலேயே போயிருப்பேன். ஆனா நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவாச்சே, அரசரோட சிறப்பு ஆலோசகராச்சே. உங்க முகத்துல இருக்கிற ஒளிவட்டத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் உங்களுக்கு அந்த முதலைகளை கண்டா சுத்தமா பயமே இல்லைன்னு. அதனால நீங்க இந்த காரியத்தை சீக்கிரமா முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு அந்த நதியை கடந்தே போங்க, கடவுள் கிருபையால. பாத்து வா. நாம இன்னும் உயிரோட தான் இருக்கோம். உங்களுக்கு எத்தனை விரல் தெரியுது? அப்ப பாதி தான் உயிரோட இருக்கீங்க. உட்காருங்க. யாராவது தயவு செஞ்சு தண்ணி கொண்டு வாங்க. கிருஷ்ணவல்லா, தண்ணி கொண்டு வாங்க. தாகத்துல நாக்கே வறண்டு போச்சு. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? ஐயா, நான் இங்க ரமணாவோட குடும்பத்தை சந்திக்க வந்தேன். நான் தான் அவருடைய தர்ம பத்தினி. இவங்க 3 பேரும் என்னுடைய பசங்க. வல்லவ், கிருஷ்ணா, அப்புறம் விஷ்ணு. பண்டிதரே, என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது என்னன்னா, கடனை அடைக்கிறதுக்கு பதிலா கங்காராவுக்கு உங்க அரண்மனையை கொடுத்தீங்க இல்லையா, அத பத்தி தான் பேச வந்தேன். என்ன பேசலான்னு வந்திருக்கீங்க? மத்தவங்க சொல்லிதான் எனக்கு தகவல் தெரியும். அதுல ஏதோ ஒரு பேய் குடி இருக்குங்கிறாங்களே. இல்ல, அந்த அரண்மனை இப்ப எங்களுக்கு சொந்தம் இல்ல, அது கங்காராவோடது. என்ன பேய் குடி இருக்கா? ஆனா நாங்க அங்க குடியிருந்த வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியலையே. அப்படின்னா நீங்க அங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்கலையா? இல்ல, ஒருவேளை நாங்க அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த அரண்மனையில பேய் குடியேறி இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன பண்றது, எங்க அப்பாவுக்கு அதிகம் தானம் பண்ற குணம் இருந்ததுனால இப்ப நாங்க இருக்கிறதுக்கே இடம் இல்லாம கஷ்டப்படுறோம். உங்க அப்பாவுடைய நல்ல குணத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது விஷ்ணு. நாம ஜனங்களை சேர்க்கணுமே தவிர சொத்து சுகங்களை சேர்க்கறத பத்தி எப்பவுமே நினைக்க கூடாது. பண்டிதரே, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க இதை தவிர வேற எதை பத்தியாவது பேசுங்க. சரிங்கம்மா, உங்க விருப்பம். அப்புறம் உங்க சமையல் ரொம்ப அற்புதமா இருக்குங்க, சரிதானே? ஆமா, உண்மையாவே இந்த சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நீங்க யாருமே இது வரைக்கும் அந்த பேய நேர்ல பார்த்ததே இல்லையா? இல்லையே. அது யாரோட ஆவிங்கிறது கூட தெரியாது இல்லையா? அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. அங்க ஒரு பொண்ணோட ஆவிதான் நடமாடுதுன்னு நான் சொல்லாம அது பொண்ணோட ஆவிதான்னு எப்படி சொல்றீங்க? அது நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. நான் சொல்லாத ஒரு வார்த்தைய சொன்னதா எனக்கே காதுல பூ சுத்தாதீங்க. உண்மை எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை நீங்க பொய் சொல்றீங்கிற விஷயம் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்லிதான் தெரியணுமா என்ன? மா, உண்மை என்னன்னு சொல்லிடுங்க. ஆமா, அந்த அரண்மனையில ஒரு பொண்ணோட ஆவி இருக்கு. அந்த ஆவி ஒரு நர்த்தகி சுப்ரதா ஓடுது. அவங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் சில நாள தொடர்பு இருந்ததுன்னு பேசிக்கிட்டாங்க. அந்த சுப்ரதா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அப்பாவுக்கு கோவம் வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டாரு. அப்பா அவங்க திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. படிக்கட்டுல இருந்து விழுந்ததுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சுப்ரதாவோட ஆவியை நாங்க அங்க பார்த்தோம். அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த ஆவி எங்க அப்பாவையும் கொன்னுடுச்சு. எங்க அப்பா காலமானதுக்கு அப்புறம் சுப்ரதாவோட ஆவி அந்த அரண்மனையிலேயே தங்கிடுச்சு. அப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கங்காராவும் கொடுத்த கடனை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதனால எங்களுக்கு வேற வழி தெரியாம அரண்மனை அவருக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா வாங்கின கடனுக்கு அரண்மனையை கொடுத்தா அந்த ஆவி கிட்ட இருந்தோம் கங்காராவ் கிட்ட இருந்தோம் விடுதலை கிடைச்சிரும்னு நினைச்சோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து கங்காராவ் கிட்ட உண்மையை மறைச்சது எந்த வகையிலயும் சரியில்லை. பண்டிதரே, நீங்களே சொல்லுங்க, நாங்க என்ன பண்றது? ஒருவேளை உண்மையை நாங்க சொல்லிருந்தா அந்த கங்காராவோட கடனை நாங்க எப்படி அடைச்சிருக்க முடியும்? பண்டிதரே, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன்.
இந்த விஷயத்தை நீங்க உங்க மனசுக்குள்ளே மறைச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க கிட்ட இப்ப மிச்சம் இருக்கிறது எங்க அப்பாவோட கௌரவம் மட்டும்தான். இதை தவிர வேற எதுவுமே இல்ல. தப்பி தவிர இந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பாழாயிடும். சரிங்க, ரொம்ப தூரம் பயணம் பண்ணதால நான் இப்ப கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். காலையில எழுந்து சீக்கிரமே புறப்பட்டாகணும். சரிங்க, நீங்க ஓய்வு எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன். டேய், என்னடா திடீர்னு சூடான மாதிரி இருக்கு? அது நாம ரொம்ப காரமா சாப்பிட்டோம் இல்லையா, அதனால கூட இப்படி எல்லாம் இருக்கும். நீ வேற எதுவும் நினைக்காத. ஆனா ரொம்ப சூடா இருக்கேடா. ஆமாடா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. பத்திக்கிட்டு எரியுது. எரியுது. திடீர்னு எப்படி நெருப்பு பத்திக்கிச்சு? இதுல எரியுது. ஏய் கிருஷ்ணா, எல்லா விருந்தாளிகளையும் வெளியே கூட்டிட்டு போ. சீக்கிரமா போ. பண்டிதரே சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் தண்ணியை ஊத்துங்க. இப்ப நெருப்பு அணைஞ்சு போச்சு. எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. திடீர்னு எப்படி நெருப்பு பிடிச்சுக்கிச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. நாம நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குனது அந்த பழ போன கிழவு ஆவிக்கு பொறுக்கல போல இருக்கு. நான் உடனே புறப்படணும் இப்பவே. இந்த நேரத்துலயா? ஆமா, எப்படியாவது நாளைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. அப்படின்னா நாங்களும் உங்க கூட வரோம். எப்படியாவது நாளைக்கு ராத்திரிக்குள்ள அந்த பேய் இருக்கிற அரண்மனைக்குள்ள நான் போயே ஆகணுங்கிறேன். அப்படின்னா நாங்க வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. நாங்க கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்கவே இல்லல்ல. அது மட்டும் இல்லாம பயணம் பண்ணதுனால கை காலெல்லாம் வலிக்குது. சரி பண்டிதரே, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக அந்த பேய் இருக்கிற அரண்மனைக்குள்ள மறுபடியும் போக நினைக்கிறீங்க? ஏன்னா அங்க இருக்கிற பேயோட ரகசியத்தை பத்தி எனக்கு தெரிய வந்துருச்சு. அத பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நாளைக்கு ராத்திரிக்குள்ள அங்க போக முடியாதே. அங்க போய் சேரவே 2 நாளாவது ஆகும். இல்ல என்னதான் நீங்க சொன்னாலும் நாளைக்கு ராத்திரிக்குள்ள நான் அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். அப்ப அந்த ஆபத்தான நதியை நீங்க கடந்தாகணுமே. முதலைகள் நிறைய இருக்குமே, அந்த நதியா? இல்ல நான் அந்த நதி வழியா போக போறது இல்ல. நான் 2 நாள் பயணத்தை ஒரே நாள்ல முடிக்க பாக்குறேன். அது எப்படி சாத்தியம்? நான் இடையில ஓய்வு எடுக்க மாட்டேன். குதிரைகளையும் நடுவுல மாத்திக்கிறேன். ஆக மொத்தம் நாளைக்கு ராத்திரி அங்க போய் சேர்ந்தே ஆகணும். நான் புறப்படுறேங்க. கடவுளே, அந்த கிழவனோட ஆவியோட சேர்த்து இந்த பண்டிதருக்கு ஒரு நல்ல சாந்தியை நீங்க தேடி கொடுக்க. கிடைக்கட்டும். என்ன ஆச்சு வாசலே? இன்னைக்கு இவ்வளவு தாமதப்படுத்துற? நாம தான் ஏற்கனவே அறிமுகமாயிட்டோமே. ஜன்னல்களே, என்ன வரவேற்க மாட்டீங்களா? இன்னைக்கு நீ வழக்கம் போல எந்த முயற்சியும் பண்ண வேண்டியிருக்காது இல்லையா? அந்த மறைஞ்சிருக்கிற பெரிய மனுஷனே, எங்க இருக்கீங்க ஐயா? என்ன கண்டு உங்களுக்கு வெக்கமா? அடடடடா, நீங்க என்ன துணி இல்லாமையா இருக்கீங்க? துணியாவே தானே இருக்கீங்க. வெக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வெளியில வாங்க வாங்க. இந்த அரண்மனையோட பயங்கரமான அறையில ஏன் இன்னைக்கு மட்டும் இவ்வளவு அமைதியா இருக்கு?
சாப்பாடு பரிமாறினதுக்கு ரொம்ப நன்றி. இது இது எப்படி சாத்தியம்? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எதுவுமே உண்மை இல்ல. மகாராஜா, அந்த கிராமத்துல இருந்து நாங்க எப்பப்போ வந்துட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு முன்னாடி கிளம்பின பண்டிதர் இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே. தான் மறுபடியும் அந்த அரண்மனைக்கு திரும்ப போறதா பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட சொன்னானா? ஆமா பிரபு. அந்த பேய் யாருன்னு தனக்கு தெரியும்னு உங்ககிட்ட சொன்னானா? ஆமா பிரபு. மந்திரியாரே, இந்நேரம் பண்டிதன் ராமகிருஷ்ணன் வந்து சேர்ந்திருக்கணுமே. ஆமா மகாராஜா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா பிரபு. மகாராஜா வாழ்க. பிரபு, கிடைச்ச தகவல் என்னன்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் இன்னும் அவன் வீட்டுக்கு திரும்பல தானே? ஆமாம் பிரபு. அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்? ஏதாவது தீர்வு இருந்தா சொல்லுங்க காவல் அதிகாரி. சரிங்க பிரபு. அவர் இங்க திரும்பி வருவார்னு நிச்சயமா எனக்கு நம்பிக்கையே இல்ல. அதனால என்னோட வேண்டுகோள் என்னன்னா, நம்ம நாட்டு மக்களுக்கு 2 விஷயத்தை நீங்க அறிவிச்சாகணும். தாத்தாச்சாரியாரோட மரணத்தை பத்தி, அப்புறம் ராமகிருஷ்ணனோட இழப்பை பத்தி. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் கொஞ்ச நாள் ஓய்வு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமா பிரபு. இல்ல 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 பிரபு. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணனை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மந்திரியாரே, நம்ம குருதேவரும் அங்கதான் இருக்காரு, மறந்துடாதீங்க. ஆமா மகாராஜா, நான் சொல்ல வந்ததும் அதுதான். எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணனை பத்தியும் குருதேவர் தாத்தாச்சாரியரை பத்தியும் ரொம்ப கவலையா இருக்கு மகாராஜா. மகாராஜா, மறுபடியும் எங்க குருஜியால எங்க திரும்ப வரவே முடியாது. அழாத ரமணி, நீ அழாத. நம்ம குருதேவர் மேலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. குருஜி, குருதேவா, இந்த கிழவை எப்படி வந்தான்னு தெரியல. போனவன் அப்படியே போய் தொலைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நமக்கு ஒரு பதவி கிடைக்காமையும் போயிடுச்சு. வசதியா வாழ வேண்டிய வாய்ப்பும் நமக்கு போயிடுச்சு.